வணக்கம், வணக்கம்ங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. தன்னை ஒரு ஆளுமையா நிலைநிறுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அதுக்கு கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாராயம் குடிச்ச எண்ணங்கள் ஒரு பகடைக்காயா பயன்படுத்திக்கிட்டு ஒரு அரசியல் சுயநலத்துக்காக இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அந்த உண்ணாவிரதத்தை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம். அதுலயும் குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சியில 66 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. அதற்காக இந்த உண்ணாவிரதத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா, முதல்ல அரசுக்கு கண்டனத்தை எங்க தெரிவிக்கணும்? சட்டப்பேரவையில போய் அவங்களே கேள்விகள் கேட்கணும். இன்ன வரைக்கும் எப்படி சாராயம் தமிழ்நாட்டுல விற்கப்படுகிறது? அதுவும் சாதாரண இயல்பா கிடைக்குதா? காலையில 6 மணில இருந்து மிட் நைட் வரைக்கும், அடுத்த நாள் காலைல 6 மணி வரைக்கும் ரொட்டேஷனா 24 ஹவர்ஸ் சர்வீஸ் பண்ற மாதிரி இந்த சாராயம் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இவர் எங்க போய் கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னா, சட்டப்பேரவையில போய் கேள்வி கேட்டிருக்கணும். ஏன் சட்டப்பேரவைக்கு இவர் போகல? இல்ல ஒருவேளை இவர் போய் கேள்வியே கேட்கிறாருன்னு வைங்க, திமுகவினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நேற்றைய தினம் அந்த ஆர்ப்பாட்டத்துல திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசியிருந்தார். நம்ம கூட பார்த்திருப்போம். நான் வனத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்த மாதிரி மலைப்பகுதியில நாங்க போயிருந்தோம். என்னப்பா அதெல்லாம் என்னப்பா தண்ணி அங்க ஊற்றி வச்சிருக்காங்க, அது என்னப்பா கேட்டோம் அப்படின்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவருடைய வாயிலிருந்து ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. ஆக இந்த 66 உயிர் பலி ஆனதற்கு ஒரு விதையை போட்டது யாருன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏன்னா அன்னைக்கே இரும்பு கடம் கொண்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சாராயம் என்பது தமிழகம் முழுவதும் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேருடைய உயிர் காவு வாங்கப்பட்டது என்று உடனடியாக ஒட்டுமொத்தமாக அழித்தாங்கன்னு தான் சொல்லணும். ஒடுக்குனாங்க, இல்ல அதை முறையாக தடுத்தாங்க அப்படின்னு கூட அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்புல கூட ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பூரண மதுவிலக்கை கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க. ஐயா அவர்கள் சொல்றாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அது போல சொல்லியிருக்கிறாரா? 40 தொகுதியில் தோத்துட்டாரு நாடாளுமன்ற தேர்தல்ல. அவரை ஒரு தலைவராக யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. சட்டப்பேரவையில போய் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சுதந்திரமாக செயல்பட முடியாது. செயல்படலாம் என்று ஒரு செயல்பட்டால் கூட திமுகவினுடைய ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய திமுக இவங்க அமைச்சர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள்ல இருந்து இவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள்ல இருந்து பூரா துரிதப்படுத்துவாங்க. ஆக நம்மளும் இருக்கணும் அப்படின்றத காண்பித்துக் கொள்வதற்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கட்சியை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வேற வெளியிட்டாங்க. 2 அறிக்கை வெளியிட்டாங்க. தொண்டர்களும் பொதுமக்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, கட்சி ஒன்றிணைந்தாதான் நல்லது அப்படி சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொன்னாரு, கட்சியை ஓபிஎஸ் இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னாரு. அவருடைய சகாக்கள் அவரோட வாயா இருக்கிறவங்களும் பிரஸ் மீட் மூலம் சொல்ல வச்சாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனங்கள் அதிகமா வந்துருச்சு. இந்த கட்சியை அழிக்கிறது, கெடுக்கிறது, இந்த கட்சி மிகப்பெரிய தோல்விக்கு கொண்டு போறதே எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவுல விமர்சனங்கள் எழுந்தது. இதையெல்லாம் திசை திருப்புறதுக்காக இந்த கள்ளச்சாராய விஷயத்தை கையெடுத்துக்காரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் உருவாகுது. இல்ல ஒரு உண்மை அதுதானே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமை பண்பை நிரூபிப்பதற்காக, இல்ல அவருடைய அந்த ஒற்றை தலைமை என்கின்ற அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்த அந்த 66 உயிர்களுடைய அந்த பலியை தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதான் சொல்றோம், உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்திருந்தால் இதை எப்படி கையாண்டிருக்க வேண்டும்? சட்டப்பேரவையில போய் நின்று முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா? காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அப்ப காவல்துறை அங்க குடித்தவர்கள் அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க மருத்துவமனையில இருந்து. என்ன பேட்டி கொடுக்குறாங்க? நாங்க இந்த மாதிரி போவோம், 50 ரூபாய்க்கு விற்பாங்க, 60 ரூபாய்க்கு விற்பாங்க, வாங்கி குடிப்போம். காவல்துறை அங்க ரைடு வர மாதிரி வருவாங்க. வந்தா ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் அவருக்கு ஒரு அமௌண்ட், அது கீழே இருக்கக்கூடிய அதிகாரி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லி கொடுத்துட்டு அவங்க எப்பயும் கூட ரெகுலராக அது விற்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நாங்க 20 ஆண்டுகளா வாங்கி குடிக்கிறோம், 25 ஆண்டுகளா வாங்கி குடிக்கிறோம் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா, அந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கைய நீ அந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட பறிக்கிறதுக்காக அந்த கருப்பு சட்டை அணிந்து சட்டமன்றத்தை விட்டு வெளியேறி ஒரு இடத்துல போராட்டம் நடத்தினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப தன்னுடைய சுயநலத்துக்காக இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அந்த கள்ளச்சாராய விஷயத்த இப்ப திசை திருப்புற மாதிரி கொண்டு போறாரு. அவருடைய சுயநலத்துக்காக பண்றாரு. ஆனா இன்னைக்கு கொடநாடு வழக்கு இன்னும் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியாது. அம்மா வாழ்ந்த இடத்துல நடந்த அந்த கொலை வழக்கு பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் ஏன் இதுவரையிலும் ஒரு போராட்டமோ உண்ணாவிரதமோ அவர் இருக்கல?
இல்ல அதான் சொல்றேன். இப்ப பாருங்க, இந்த வழக்கை, கள்ளக்குறிச்சி வழக்கு சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. முதலமைச்சராக இருந்தவங்க, ஆகச்சிறந்த ஒரு தலைவராக இருந்தவங்க, இந்திய தேசத்தால் பார்க்கப்பட்டு ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு வளர்ந்து வர முடியும் என்பதற்கு அனைவருக்கும் ஒரு ஊக்கம் அளித்தவங்க, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அம்மா அவர்கள். அவர் வாழ்ந்த இல்லத்துல கொலை மற்றும் கொள்ளை நடந்திருக்கு. அப்ப அந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தொண்டர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியா தொண்டர்கள் சொல்றாங்க. அந்த வழக்கு சம்பந்த அதிமுக சார்ந்த அத்தனை பேருமே சொல்லிட்டு இருக்கும் பொழுது, ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அதை வாய் திறக்க மாட்டார். இப்ப சமீபத்துல வந்து சின்னம்மா அவர்கள் பேட்டி கொடுத்ததுல கூட சொன்னாங்க, இந்த கொடநாடு வழக்கு வந்து இன்னும் விசாரிக்கப்படல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த கொடநாடு வழக்குல யாரு சம்பந்தப்பட்டிருப்பா? தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி தான் அந்த காய்கள் பூராமே நகற்றப்பட்டு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தினம் ஒரு நாடகம், தினம் ஒரு வேஷம் என்பது போல ஒரு நாடக கலைஞனாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறிவிட்டதாகத்தான் என்ன தோன்றுகிறது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான் இருக்கிறாரு. அதிமுக எப்படி போனாலும் பரவாயில்லைங்க, நம்மளுடைய தலைமையை வந்து நிலைநாட்டிக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா பிரச்சனையுமே வந்து எடுத்து போறாரு. அதாவது எப்படின்னா, திமுகவுக்கு வந்து அவர் சாதகமா செயல்படுகிறது வந்து தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நல்லா தெரியுது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வந்து புறக்கணிச்சல இருந்தே நமக்கு நல்லா தெரியுது. இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக அந்த கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களை வந்து ஒரு பகடக்காயா பயன்படுத்துறாருன்னு நல்லா தெரியுது. இதை தொண்டர்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த அளவுக்கு ஒருவேளை இன்று வந்து என்டிஏ கூட்டணி உட்பட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒருங்கிணைந்த அதிமுக இருக்குமே ஆனால் அந்த தொகுதியை கண்ணை மூடி நம்ம சொல்லிடலாம். இந்த இடைத்தேர்தல் மட்டுமல்ல, இன்னும் வரக்கூடிய எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தான் வெற்றி பெறும். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரு அன்கோ போட்டாங்க. எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை நான் துரிதப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஆளும் தரப்பும், வரக்கூடிய எத்தனை தேர்தல் வந்தாலும் திமுக வெற்றி பெறுவதற்கு நான் முழு சப்போர்ட் பண்ணுவேன், நான் உங்களுடன் நான் இருக்கிறேன், உங்களுடைய தோழன் நான் இருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அதுபடிதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே பாருங்க, இப்ப பாமக நிக்குதாங்க, பாமக நிக்கிறாங்க, நாம் தமிழ் கட்சி நிக்கிறாங்க, ஆளும் தரப்பக்கூடிய திமுகவுமே நிக்கிறாங்க. அதுல அதிகமான கடுமையான போட்டியை கொடுக்க போவது நம்மளுடைய பார்வையில பாமக தான். பாமகவுக்கு என்று தனி செல்வாக்கு அங்க இருக்கிறது. அதே போல பாமகவிற்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அதே செல்வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அங்க இருக்கிறது. ஆக நம்ம இருவரும் சேர்ந்து அங்க நின்றிருந்தால் அந்த வெற்றியை உறுதி செய்திருக்கலாம்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஜெயிக்கணும்ன்றது எண்ணமே கிடையாது. என்னைக்குமே ஒரு ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இல்ல. அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சு தன் மீது வழக்குகள் இருந்து தப்பித்துக் கொள்ளணும். அதைத்தான் மிகவும் திறம்பட செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். விமர்சனங்கள் வந்துருச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்ச்சி அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டு வராரு. ஒரு போராட்டம் நடத்துறாரு, இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறாரு, செய்தியாளர்களை வந்து சந்திச்சுட்டே இருக்காரு, மீடியா வெளிச்சத்துல நம்ம இருக்கணுங்கிறதுக்காகவே எல்லா வேலையிலும் பாக்குறாரு. எந்த இடத்துலயுமே வந்து தமிழ்நாடு அரசு வந்து நீங்க வந்து இது மதுவிலக்கு அமல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட குறிப்பிட்டு அவர் வந்து பேச மாட்டேங்காரு. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு, மதுவிலக்கு நீங்க அமல்படுத்துங்க, கள்ளச்சாராயத்தை வந்து ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி வந்து ஏன் வந்து அந்த மதுவிலக்கை வந்து அமல்படுத்துங்கன்னு வந்து அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேங்காரு? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாதிரிலாம் வார்த்தையை சொல்லவே மாட்டாரு. இப்ப மதுவிலக்க அமல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறாரே, ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர் சொல்றாருன்னா அவர் சிறந்த ஒரு தலைவர், தமிழக மக்களுடைய நலன்ல அக்கறை கொண்ட ஒரு தலைவர் கூட சொல்லலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, கூட இருக்கும்போது துரோகம் பண்ணுவாரு, தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு துரோகம் பண்ணுவாரு, தனக்கு பதவி கொடுத்தவங்க துரோகம் பண்ணுவாரு. அதே போல திமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமி பெருசா ஒண்ணுமே வித்தியாசம் இல்ல. ரெண்டு பேருமே ஒரு குட்டையில ஒரு மட்டையை மதுவிலக்கை நம்ம கொண்டு வரலாம், கொஞ்சம் கொஞ்சமாக முதல் கட்டமாக ஒரு 500 கடைகளை வந்து மூடலாம், 1000 கடைகளை மூடலாம், இல்ல டவுன் பக்கத்துல இருக்க, ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்க, கோவில்கள் பக்கத்துல இருக்கக்கூடியதை பூரா மூடலாம்னு சொல்லலாம்ல. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வீட்லயும் தானே இப்ப எடப்பாடி பழனிசாமி. அதனால அவர் எப்படி சொல்லுவாரு? சுத்தமா அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஒரு கூட்டத்தை கூட்டணும், 10-20 நியூஸ் சேனல் வருதா, அவங்க முன்னாடியே ஒரு பேட்டியை கொடுக்கணும், நம்மளும் அரசியல் களத்துல இருக்கோம் அப்படின்றத காண்பித்துக் கொள்ளணும். அதற்கு என்ன தேவையோ, அதற்கு என்ன நாடகம் நடத்த வேண்டுமோ, அதற்கு யார் நம்முடன் இருக்க வேண்டுமோ, என்ன வசனம் பேச வேண்டுமோ அதை மட்டும் தான் அவர் பேசுவார். அதை எதுவும் பேச மாட்டார். ரொம்ப நன்றி மோகன்.